ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. சிவபாபா நம்முடைய புத்தியை ஞான ரத்தினங்கள்னால இப்போ நிரப்புறாரு. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஞான ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதுங்கிறார். இப்போ அவ்வளவு உயர்ந்த நிலையை நம்மளை அடைய வைக்கக்கூடியது. மேலும் பாபா சொல்கிறாங்க, குப்த தானம் மகா புண்ணியம்னு ஒரு மகத்துவம் சொல்கிறாங்க. மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு தானத்துக்கு ரொம்ப மகிமை இருக்குன்னு. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, சுயம் பகவானே இந்த சங்கம யுகத்தில் நமக்கு இந்த ஞான ரத்தினங்களை குப்தமாக தானம் செய்கிறார். மறைமுகமாக யாருக்குமே தெரியாது பகவான் வந்திருக்காரு, இப்படி பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்போ கொஞ்சம் பேருக்கு யாருக்கு பார்த்து இருக்கோ அவங்க தான் புரிஞ்சுக்கிறோம். அவர் வர்றது அவ்வளோ ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. அப்போ அவர் குப்தமாக தானம் செய்யும்போது அதை எடுத்துக்கக்கூடிய நாம் ரொம்ப மறைமுகமாக படித்து மிக உயர்ந்த நிலையை நம்ம மறைமுகமாகவே அடைஞ்சிடும். ராஜ்ய பதவியே நம்ம இந்த படிப்பு மூலமாக அடைஞ்சிட்றோம். இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ராஜ்யத்தை அடையிறதுக்கு எந்த சண்டையும் போடுறதில்ல, எந்த ஒரு குண்டுகள் போட்டு மற்றவங்களை நீங்கள் சாகடிக்கிறது கிடையாது, எந்த விதமான செலவும் இங்கே கிடையாது. ரொம்ப குப்தமாக படித்து நீங்கள் உயர்ந்த ராஜ்ய பதவியை அடைஞ்சிட்றீங்க. மேலும் மற்றவங்களுக்கும் ரொம்ப மறைமுகமாக இந்த ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் செய்கிறீங்க. இது எல்லாருக்கும் தெரிய வரதே இல்லைங்கிற. அதனால் இதுக்கு ரொம்ப மகிமை அதிகமாக இருக்குங்கிற. மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, இந்த நேரத்தில் ஒரு கும்பகர்ணன் கிடையாது, நிறைய கும்பகர்ணன் இருக்காங்க. ஒருத்தரை காட்டிட்டாங்க. ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க இதெல்லாம் கேட்கறதில்ல காது கொடுத்து. அதனால் அவங்க எல்லாமே கும்பகர்ணனுடைய கார் இருளில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஏன்னா இந்த முழு சிருஷ்டியும் இந்த மரமும் ரொம்ப இற்றுப்போன நிலைக்கு வந்துருச்சுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கூட சிவனுக்கு அர்ப்பணம் ஆகணுன்ட்டு காசியில் போய் அந்த கிணற்றில் குதிச்சிடுறாங்க. அப்போ அந்த கிணத்துக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கிணற்றுக்குள்ளே நிறைய கத்திகள் பதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அதில் போய் குதிக்கும்போது அவ்வளோ துடித்து அவங்க உயிரை விடுவாங்க. ஆனால் நம்ம பாவங்கள்லாம் அப்படியாவது அழியட்டும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் செய்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அதில் என்ன பலன் இருக்குது? திரும்பி அவங்க பிறவி எடுத்து தான் ஆகணும். அந்த பிறவியோட பாவம் வேணால் அழிஞ்சிரும், அதுக்கு முன்னாடி இருக்க பிறவிகளோட பாவம். திரும்ப பிறவி எடுத்தால் பாவம் திரும்ப செய்வாங்க. அதில் எந்த விதமான ஒரு பதவியும் அடைய முடியாது, திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது, உயர்ந்த நிலையும் ஆத்மா அடைய முடியாது. அப்போ அவங்களே அப்படி செய்கிறாங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும் போது நாம் சிவபாபாவுக்கு எவ்வளோ அர்ப்பணம் ஆகணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிறவியோட பாக்கியம் இதில் இருக்குங்கிறத சொல்கிறார். ஏன்னா உலகத்தில் இப்போ விநாச கால விபரீத புத்தி அப்படின்னா, இந்த விநாச காலத்தில் பகவான் சொல்கிறத யாரும் கேட்குறதில்ல. அதான் விபரீத புத்திங்கிறார். அவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் அன்பான புத்தி உடையவர்கள், பிரீத்த புத்தி உடையவர்கள்னு பாபா சொல்கிறாங்க. உலகத்தில் தேவி தேவர்களோட கையில் நிறைய ஆயுதங்கள்லாம் காட்டிட்டாங்க, வில்லு, வாள், அம்பு, கேடயம்லாம். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஆயுதம்லாம் ஸ்தூலமாக இருக்காது. இதெல்லாம் கலியுகத்தோட ஆயுதங்கள்னு சொல்கிறார். தேவதைகள் யாரும் கூட சண்டை போட மாட்டாங்க. அப்போ அது ஞான வாள், ஞான அம்பு, ஞான கத்தி, இதை தான் அப்படி காட்டிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஆயுதங்கள். இப்போ பிராமணர்கள் உங்களுக்கு தான் இது இருக்குங்கிறத பாபா சொல்கிறாங்க. பாபா ருத்ர ஞான யஜ்யத்தை இப்போ படைச்சிருக்காரு. இந்த சங்கம யுகத்தில் தான் அந்த காரியமும் நடக்குதுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சேவை பண்ணும்போது கூட ரொம்ப அபலைகளாக இருக்கக்கூடியவர்கள், ஒன்றுமே தெரியல. பாபா கிட்ட சொல்கிறாங்க, நான் படிக்கவே இல்லை பாபா, எனக்கு எதுவுமே தெரியாது, எழுத படிக்கக்கூட. பாபா சொல்கிறாங்க, இது வரைக்கும் படித்ததெல்லாம் கூட மறந்துடுங்க, எந்த சாஸ்திரங்களும் தெரியலையா, ரொம்ப நல்லது. அப்போ தான் நான் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, பக்தியில் காமிச்சிருக்காங்க ராமர் அந்த சபரி கூடத்தை இழந்த பழத்தை சாப்பிட்டதெல்லாம். அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமாக காட்டுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட படித்து தேவதைகள் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு கூட நீங்கள் சேவைகள் எல்லாருக்கும் நீங்கள் செய்யணுங்கிறார். ஏன்னா தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துலேயும் அப்படி கன்வெர்ட் ஆகி போயிருக்கிறாங்கங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்படி கிருஷ்ணனுக்கு ஒரு பிடி அரிசி கொடுத்த போது குசேலருக்கு அவ்வளோ பெரிய மாட மாளிகை கிடச்சிது. அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய விஷயம்தான். அபலைகளாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண பெண்கள் சகோதரிகள் பாபாவுக்கு 6 ரூபாய் 8 ரூபாய் அவங்களால முடிஞ்சதை அனுப்புகிறாங்க. உடல் மனம் பொருளை பாபாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் என்பது உருவாகுது. இந்த யஜ்யம் என்பது எல்லாருடைய ஒவ்வொரு துளியினுடைய உடல் மனம் பொருளை அர்ப்பணம் செய்வது மூலமாக தான் இந்த யஜ்யம் இருக்குங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. நீங்களும் அப்படி பாபாவிற்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ தன் மண் தன்னால் அவ்வளோ உங்களோட பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள்னு புரிய வைக்கிறாரு. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 10/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே,
குழந்தைகளாகிய உங்களின் பையை அழியாத ஞான ரத்தனங்களால் நிரப்புவதற்காக தந்தை வந்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு ஞான ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாகும். கேள்வி: மறைமுகமான தானத்திற்கு ஏன் இவ்வளவு அதிகமான மகத்துவம்? பதில்: ஏனென்றால் பாபா உங்களுக்கு மறைமுகமான ஞான ரத்தினங்களை இப்பொழுது தானமாக அளிக்கின்றார். இதை உலகத்தினர் அறியவில்லை. பிறகு குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்வதால் விஸ்வத்தின் ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள். இதுவும் குப்தமாக இருக்கிறது. எந்த ஒரு சண்டையும் இல்லை, எந்த ஒரு வெடிகுண்டும் இல்லை, எந்த செலவும் இல்லை. மறைமுகமாக உங்களுக்கு ராஜ்ய பதவியை தானமாக அளிக்கிறார். அதனால் மறைமுகமான தானம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. டபுள் ஓம் சாந்தி. ஒன்று சிவபாபா கூறுகிறார், இன்னொன்று பிரம்மா பாபா, பிரம்மா தாதா மூத்த சகோதரர் கூறுகின்றார். இருவருடைய சுயதர்மமும் சாந்தியாகும். பரமாத்மாவோட சுயதர்மமும் சாந்தி தான், ஆத்மாவோட சுயதர்மமும் சாந்தி தான். இருவருமே சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். யார்? பிரம்மா பாபாவும் சரி, சிவபாபாவும் சரி. பரமாத்மா, இவர் ஒரு ஆத்மா, எல்லாரும் ஒரே இடத்துல வசிக்கிறவங்க. குழந்தைகளாகி நீங்களும் சாந்தி தாமத்தில் தான் வசிக்கக்கூடியவர்கள். அதே போல தான் ஆத்மாக்கள் நாமும். ஏனென்றால் நிராகார உலகத்தில் வசிக்கக்கூடியவர் சாக்கார தேசத்திற்கு நடிப்பதற்காக வந்துள்ளார். பிரம்மா பாபா எப்படியோ ஒரு ஆத்மா இங்கே வந்து நடிக்கிறார், அதே போல தான் நாமும். இது நாடக அல்லவா? இது ட்ராமா நடிக்கிறதுக்காக எல்லாரும் வரணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு நாடகத்தினுடைய இந்த முதல் இடை கடையினுடைய ஞானம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இப்போ புத்தியில் உங்களுக்கு நிறைந்துள்ளது. நம்ம ஆத்மா, நம்மளுடைய வசிப்பிடம் சாந்தி தாமம், அங்கேருந்து இங்கே நம்ம வந்திருக்கோம் நடிப்பதற்காக. இதெல்லாம் நமக்கு புரியுது. எவ்வளோ வருஷம் நடிச்சிட்டோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். குழந்தைகளுக்கு நாடகத்தோட முதல் இடை கடையோட ஞானம் கொடுத்தது யார்? சிவபாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த பகவான் மட்டும்தான். அவருடன் குழந்தைகள் நீங்களும் இருக்கின்றீர்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தவிர இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. அப்படின்னா வேறு எந்த வேத சாஸ்திரங்களையோ இல்லை, எந்த ஒரு குரு கிட்டையோ இல்லை. இறைவனுடைய பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. பகவான் ஒருவர் தான். இதுதான் பாபா ஃபுல்லாக புரிய வைக்கிறார். 10-20 பகவான் எல்லாம் இருக்க முடியாது. பகவான் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாரும் கடவுள்கள் பகவான்கள்னு சொல்கிறது இல்லை. அவர் ஒருத்தர் தான். அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே ஒரு தந்தை தான் இருக்கின்றார். எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்னாலும் எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா ஒருவர் தான், பரமாத்மா. அவர் பிறகு இந்த சிருஷ்டியை படைக்கிறார் என்றால் எந்த ஆத்மா, எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவானாலும் சரி, இங்கே வரவங்க நடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் மனித சிருஷ்டின்னு சொல்லப்படுது. அப்போ அவரை நம்ம இந்த மனித சிருஷ்டியை படைப்பவர் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம் பகவான். அப்போ அவர் சிருஷ்டியை படைக்கிறாருன்னா பிரஜாபிதா பிரம்மா அவரையும் சேர்த்து சொல்கிறாங்க. பிரம்மா அப்படின்னாலே படைப்பவர்னு. பாபா சொல்கிறாங்க, சிவனுக்கு பிரஜாபிதா என்று கூற முடியாது. பிரஜைகள் பிறப்பு இறப்பில் வரக்கூடியவர்கள். சிவன் பரமாத்மா நிராகாரராக இருக்கார். பிரம்மாவை படைப்பவர்னு சொல்லும்போது பிரம்மா சாக்கார உலகத்தில் இருக்கக்கூடியவராக ஒரு மனித ஆத்மாவாக இருக்கார். ஆனால் அவருடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மான்னு வச்சுருக்காங்க. அப்போ பிரஜாபிதாங்கிற வார்த்தையை சிவனுக்கு சொல்ல முடியாது, பிரம்மாவுக்கு தான் சொல்ல முடியும். சிவனுக்கு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவர் பிரஜைகள் போல பிறப்பு இறப்பில் வரக்கூடியவர் கிடையாது. ஆத்மா சன்ஸ்காரத்தோட ஆதாரத்தில் பிறப்பு இறப்பில் வருகின்றது. மறுபடியும் பிரஜாபிதா பிரம்மா என்பவர் இங்கு தான் இருக்க வேண்டும். பிரஜைகளை படைக்கக்கூடிய காரியத்தை பிரம்மா தான் செய்ய வேண்டும். யாரானா செய்ய வைக்கிறாங்க? சிவபாபா பிரம்மா மூலமாக. பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் படைப்பை படைக்கிறார் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பிரம்மா மூலமாக படைப்புன்னு சொல்கிறாங்க. பதீத்த பாவனரை வாருங்கள் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். உலகம் தூய்மையை இழந்து விடும் பொழுது மற்றும் அதனுடைய முடிவை அடையும் பொழுது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகிறார்.
தந்தை ஒரு முறைதான் வருகிறார் 5000 வருஷத்தில், வேறு எப்பொழுதும் அவர் வருவதில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு முழு நாடகமும் புரிந்துள்ளது. நீங்கள் நாடகத்தினுடைய நடிகர்கள். மேடை நாடகத்தின் நடிகர்களுக்கு அனைவருக்குமே நடிப்பு, என்னென்ன நடிப்பு இருக்கின்றது என்ற கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மேடையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்னால் என்னென்ன நடிப்பு இருக்குது, நமக்கு என்ன நடிப்பு, மற்றவங்களுக்கு என்ன நடிப்புன்னு புரிஞ்சுருக்கணும். அது சிறிய எல்லைக்குட்பட்ட ட்ராமா இல்லையா, நடிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை பற்றி அனைவருக்குமே அங்கே நடிக்கக்கூடியவர்களுக்கு தெரிகின்றது. நீங்களும் பார்த்து கொண்டே வருகிறீர்கள். எப்படி வேண்டுமோ அப்படி அதை எழுதலாம், நினைக்கலாம். சிறியதாக இருக்கிறது, இது மிகவும் பெரிய எல்லையற்ற நாடகமாக இருக்கின்றது. அதை ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க, நடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தோட ஒரு நாடகமோ இல்லை சினிமாவோ இருக்குது. இது ரொம்ப எல்லையற்ற, ரொம்ப நீண்ட சமயத்திற்கான நாடகமாக இருக்குது. இதை நீங்கள் சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து கலியுக முடிவு வரை தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லையற்ற தந்தையிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. இதெல்லாம் குழந்தைகள் உங்களுக்கு தெரிகின்றது. பிறகு எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட சொத்து, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியும் கிடைக்கிறது இல்லையா. அப்பா கிட்டேருந்து ஒவ்வொரு பிறவிலையும் கிடைக்குது. ராஜாக்களாக யார் மாறுகிறார்களோ அவர்கள் அதற்கு முந்தைய பிறவியில் ஏதாவது தான புண்ணியங்களை செய்து ஒரு பிறவிக்காக ராஜா ஆகிறார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ராஜா ஆகணும்னா அதற்கேற்ற கர்மங்களை உயர்ந்ததாக செஞ்சுருக்கணும். அப்போ தான் ராஜா ஆக முடியும். அவர்கள் அடுத்த பிறவியிலும் அதே போல் மாறுவார்கள் என்பது கிடையாது. அடுத்த பிறவிலே ராஜா ராஜாவாக தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த பிறவியில் திரும்ப ராஜாவாக இருந்து எப்படிப்பட்ட கர்மா செய்கிறாரோ அதுக்கேற்ற பிறவி தான் அடுத்தது கிடைக்கும். நீங்கள் சத்தியுகத்தில் ராஜாக்கள், மகாராஜாக்களாக இருந்தீர்கள். உங்களுடைய ராஜ்யம் பிறகு மறைந்து போகிறது. பிறகு பக்தி மார்க்கம் தோன்றும் பொழுது அவர்களே தானம் புண்ணியத்தை செய்கிறார்கள். யார் ராஜாக்கள் மகாராஜாக்களாக சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருந்தாங்களோ அவங்க பக்தியில் வரும்போது அவங்களும் நல்ல காரியங்களை செய்கிறாங்கன்னா அந்த சம்ஸ்காரம் இருக்குது, தான புண்ணியம் நிறைய செய்கிறாங்க. அவர்களும் ராஜ்யத்தில் செல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அவங்க தானம் புண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் திரும்ப துவாபரிகத்திலேயே ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள் விகாரி ராஜாக்களாக இருக்காங்க. எங்கள் துவாபரிகத்திலேருந்து வரவங்க. பூஜைக்குரியவராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பூஜாரியாக மாறுகிறீர்கள். அது அல்ப காலத்தின் சுகமாகும். துக்கம் என்பது இப்பொழுது தான் ஏற்படுகிறது. ஒரு ராஜாவாக ராஜ்யம் செஞ்சால் கூட அந்த ஒரு பிறவியில் அது கூட அல்பகால சுகம்தான் சொல்கிறார். துக்கம் எல்லாம் கலியுகத்தில் தான் ஏற்படுது. இப்பொழுது தமோ பிரதானத்தில் கூட உங்களுக்கு சுகம் இருக்கிறது. கலியுக கடைசி வரைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் சுகமாக தான் இருக்கீங்க. சண்டை சச்சரவுகளோட விஷயம் எதுவும் இல்லை. இது பிறகு தோன்றுகிறது. துவாபரிகத்தில் ரொம்ப நல்லா இருந்துட்டு தான் வந்தீங்க. கலியுகத்தில் கொஞ்சம் கடைசி வர தான் ரொம்ப அதிக சண்டை சச்சரவுகள் வருது. அது வரைக்கும் நீங்கள் சுகமாக தான் இருப்பீங்கிறார். லட்சக்கணக்கானவர்கள் என்ற எண்ணிக்கையில் வரும்பொழுது தான் சண்டை ஏற்படுகிறது, அதிக பாப்புலேஷன் ஆகும்போது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரிகத்தில் சுகம் இருக்கிறது. துவாபரிகத்தில் கூட நல்லா சுகமாக தான் இருந்தீங்கிறார். தமோ பிரதானம் ஆகும் பொழுது தான் சிறிது துக்கம் ஏற்படுகிறது. எப்போ கலியுகம் தமோ பிரதானம் ஆயிடுச்சோ அப்போ தான் துக்கம் கூட கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறார். கொஞ்சம் இருக்குங்கிறார். இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கின்றது. இதுவோ தமோ பிரதான உலகம் என்று பாபா புரிய வைக்கின்றார். இது எல்லையற்ற நாடகம். இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது என்று தெரிந்துள்ளீர்கள். என்ன முயற்சி பண்ணாலும், குடும்பத்தை விட்டு போனாலும், காட்டில் போய் தவம் பண்ணாலும் திரும்ப இங்கே பிறவி எடுத்து இதே போல தான் இருக்கணும். மனிதர்கள் துக்கத்தில் துன்புறும் போது பகவான் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை இல்லை விளையாட்டை ஏன் படைச்சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. பகவான் படைக்கவே இல்லை என்றால் உலகமே இருக்காது, எதுவுமே இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் படைத்தது எது? சொர்க்கத்தைன்னு அவங்களுக்கு தெரியாது. துக்கம் இல்லாத ஒரு உலகத்தைன்னு தெரியாது. படைப்பவர் மற்றும் படைப்பு என்று இருக்கிறது அல்லவா, அதுவும் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை அதை பற்றிய விளக்கமெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கிறது. நீங்கள் நடைமுறையில் பார்ப்பீர்கள். முதலிலேயே எல்லாத்தையும் காண்பிக்க மாட்டார்கள். ஒரு ட்ராமானா கடைசி வரைக்கும் எல்லாமே ஆரம்பத்திலே சொல்லிட மாட்டாங்க. 5000 வருடத்தில் இன்னும் சிறிது சக்கரம் இருக்கிறதுனா கொஞ்சம் இருக்குது. இது இப்பொழுதே காண்பிக்க முடியாது. எப்பொழுது நடக்குமோ அப்பொழுது அதை சாட்சியாக இருந்து பார்ப்பீர்கள். எது எப்போ நடக்கணுன்ட்டு இருக்கோ அது அப்போ நடக்கும்போது தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியுமே தவிர முன்னாடியே எதுவுமே காண்பிக்க முடியாது. எது நடக்க வேண்டுமோ அது போன கல்பத்தை போன்றே நடக்கும்.
ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறீர்கள். விநாசம் ஆகும்னா அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக விநாசம் நடக்கும். அனைத்திற்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் விநாசத்துக்காக என்னென்னலாம் வேலைகளை செய்யணுமோ, என்னெல்லாம் பொருளை உருவாக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ட்ராமா படி நிச்சயம் விநாசம் நடக்கும். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார், உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதை இங்கேயே நீங்கள் சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். மேலே போய் கிடையாது, இங்கேயே மாற்ற வேண்டும். இதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பாபா குப்தமாக வருகின்றார். அவர் பகவான் இந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வர்றதில்லை, ரொம்ப குப்தமாக இருக்கு. குப்தமாக தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் யாரும் அறியவில்லை, எல்லாருக்கும் தெரியல. பகவான் வந்து இவ்வளோ வருஷமாச்சு, இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. குப்தமாக நீங்கள் உலகத்தோட ராஜ்யத்தை அடைகிறீர்கள். எந்த ஒரு சப்தமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. அமைதியாக வராரு, அமைதியாக சொல்லி கொடுக்குறாரு. நம்மளும் அமைதியாக உயர்ந்த நிலைக்கு ராஜ்யத்திற்கு போயிடுறோம். வெளியே இது எதுவுமே தெரியறதில்ல. முற்றிலும் குப்தமான விஷயமாக இருக்கின்றது. குப்த தானம் என்று கூறப்படுகிறது அல்லவா? தந்தை வந்து குழந்தைகளுக்கு அழிவற்ற ஞான ரத்னங்களை மறைமுகமாக தானமாக கொடுக்கின்றார் இல்லையா? பிரம்மா சரீரத்தில் பிரவேசமாகி ரொம்ப குப்தமான தானம் இங்கே நடக்குது. பாபா எவ்வளோ மறைமுகமாக இருக்கிறார். பகவான் வந்துட்டாருன்னா அப்படி எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது அப்படி கிடையாது. குப்தமாக இருக்கார், மறைமுகமாக இருக்கார். யாருக்குமே தெரியறதில்லை. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியுது. இவர்கள் அனைவரும் எங்கே போகிறார்கள்? பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்கிறார்கள். எதையும் அவர்களை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இல்லையா? என்னன்னு அவங்கள தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம யார், எங்கே போகிறோம், யார்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறோம், எதுக்காக அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுல. பாபா எவ்வளோ மறைமுகமாக இருக்கின்றார் இது நமக்கு தான் தெரியும். குழந்தைகளாகிய உங்களை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார். எந்த ஒரு சண்டையும் நம்ம போட தேவையில்லை, எந்த ஒரு வெடிகுண்டும் இங்கே கிடையாது. ராஜ்யத்தை அடையிறதுக்கு இன்னொருத்தரை வந்து நம்ம போரிட்டு அவங்கள வந்து நம்ம கொல்லணுங்கிறது கிடையாது. எந்த செலவும் வந்து இங்கே கிடையாது. இங்கே ஒரு சிறிய ஊரை அடைவதில் கூட எவ்வளவு சண்டை, அடிதடி, சச்சரவுகள் நடக்கிறது. சின்ன ஏரியாவை பிடிக்கணுன்னாலும் எவ்வளோ பிரச்சனை. எனவே தந்தை வந்து மறைமுகமாக தானம் செய்கிறார். அது மூலமாக முழு உலகத்தையும் நம்ம அடைஞ்சிடுறோம். அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் பையை நிரப்புகின்றார். சிவபாபா கள்ளம் கவடமற்றவர், பொக்கிஷங்களால் நம்மை நிரப்புகிறார். எங்களை ஜோலி பருதோ எங்களோட பையை நிரப்புங்கன்னு பக்தியில் வந்து சொன்னோம். இப்போ யார் நிரப்புறது? சிவபாபா. சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நம்முடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதாகும். நீங்கள் எவ்வளவு ரத்தினங்களை கொடுக்கிறீர்கள், பிறகு நீங்கள் எவ்வளவு வள்ளலாக ஆகிறீர்கள், இதுவும் மறைமுகமாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறோம், இதுவும் வள்ளலாக இருக்கோம், இதுவும் குப்தமாக இருக்குது. தேவதைகளுக்கு எவ்வளவு ஆயுதங்களை உடைய கைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. வில்லு, அம்பு, கேடயம் இல்லையா, வாள் எல்லாம். உண்மையில் அந்த மாதிரி ஸ்தூலமாக எதுவும் கிடையாது. சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு இவ்வளவு கைகள், புஜங்களே கிடையாது. 2 கை தான் எல்லாருக்கும் இருக்க முடியும். கலியுகத்தில் எத்தனை விதமான ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் கலியுகத்தோட ஆயுதங்களை கையில் கொடுத்துட்டாங்க. அழிவிற்கான அணுகுண்டுகள் இருக்கிறது என்றால் பிறகு வாள், அம்பு இதெல்லாம் வைத்தவங்க என்ன செய்வாங்க? அழிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய அணு ஆயுத சக்தி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு? ஞான வாள், ஞான கத்தி, நீங்கள் கூறுவதை அவர்கள் ஆயுதம் என நினைத்து கொண்டார்கள். அப்படி எதுவும் கிடையாது. தேவதைகள் கிட்ட இதெல்லாம் கிடையாது. பிராமணர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதமெல்லாம் ஞான ஆயுதங்கள் தான். உங்களுக்கு மறைமுகமாக தானம் என்பது கிடைத்திருக்கிறது. பாபா அப்படிப்பட்ட உயர்ந்த ஆயுதங்களை நமக்கு மறைமுகமாக கொடுத்திருக்காரு. இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு குப்தமான தானத்தை அளிக்கிறீர்கள். பாபா நமக்கு ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பகவானுடையது ஸ்ரீமத் ஆகும். நரலிலிருந்து நாராயணாக ஆகுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்போ யார் நரன்லேருந்து நாராயண் ஆகிறாங்களோ அவர்கள் தான் சர்வகுணம் நிறைந்தவர்கள், 16 கலைகளும் நிறைந்தவர்கள், தெய்வீக குணம் உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. யார்? தேவதைகள். தெய்வீக குணம் அந்த தேவி தேவதைகளிடம் மட்டும்தான் இருக்கிறது. பிறகு கலைகள்ங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி முழு நிலவின் ஒளி நன்றாக இருக்கிறது, அதை பௌர்ணமின்னு சொல்கிறோம். பிறகு வந்து கலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது குறைந்து கொண்டே வந்து ஒரேடியாக ஒரு மெல்லிய கோடு மட்டும்தான் மிஞ்சும். அதான் பிறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் அதுவும் ஆயிடும். ஆனால் பாபா சொல்கிறாங்க முழுமையாக அது மறைவது கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறது கிடையாது. அது லேசாக கொஞ்சமாக இருக்குது. அதை தான் அமாவாசை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது உங்களுடையது எல்லையற்ற விஷயம். ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணம், சக்தி, கலைகள்லாம் அதே போல தான்
அவ்வளோ ஒளி நிறைஞ்சது ஆத்மா இருந்தது, சர்வகுண சம்பன்ன சொல்லாக்கலா சம்பூர்ணமாக. அப்புறம் பிறவி எடுத்து 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 அது தேஞ்சு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை போல் பாபா சொல்கிறாங்க, இது எல்லையற்ற விஷயம். 16 கலைகளில் நிரம்பியவராக மீண்டும் இப்போ நீங்கள் ஆகுறீங்க. கிருஷ்ணரோட வாயில் தாய்மார்கள் சந்திரனை பார்த்தார்கள் என்றெல்லாம் காண்பிக்கிறார்கள். இது சாட்சாத்காரத்தின் விஷயமாகும். இதை பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா கிருஷ்ணன் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போகிறாரு. மற்றபடி ஒரு மெல்லிய கோடு தான் இப்பொழுது மீதம் இருக்கிறது. மாயாவோட சம்பூர்ண கிரகணம் என்பது இப்பொழுது பிடித்திருக்கிறது. ஆத்மாவுக்கு மாயாவோட கிரகணம் முழுசாக பிடிச்சிருச்சு. அதனால் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் முழுமையாக மாற வேண்டும். நீங்கள் இப்போ அந்த மாதிரி சம்பூர்ண நிர்விகாரியாக இப்போ நீங்கள் ஆக வேண்டும்ங்கிறார் பாபா. இதுவும் புரிய வைக்கிறாரு. மற்றபடி ஒரு மெல்லிய கோடு தான் மீதம் இருக்கிறது. ஏணியில் இறங்கி கொண்டே வந்தீர்கள், பிறவி எடுத்தெடுத்து கீழே வந்துட்டீங்க. அனைவருமே ஏணியில் இறங்கி தான் ஆக வேண்டும். பிறவி எடுத்தெடுத்து கீழே வந்து தான் ஆகணும். அப்பொழுது தான் திரும்ப அனைவரும் வீட்டிற்கு செல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையும். பிராமணர்களை சொல்கிறது. படிப்பில் பலர் தேர்ச்சி அடைவதில்லை. நல்லா எல்லாருமே படிக்கிறதில்ல. உங்களுடைய சென்டர்கள் கூட மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைகிறது. நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. பிறகு இவர்களிடம் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். என்ன தான் இங்கே சொல்லித்தராங்க, என்ன தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இதுவரை நடக்கும், முடிந்து போகும் சீக்கிரம் என்று நினைத்தோம் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். சில பேர் நினைக்கிறாங்க, இது வரைக்கும் தான் இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கம்லாம் நடக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் இந்த பயமெல்லாம் இருந்தது. பலர் வெளியேறியும் விட்டனர். என்ன நடக்கும் என தெரியவில்லை. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. அங்கேயும் போய் நிம்மதியாக இருக்கிறதில்ல, இங்கேயும் அவங்களால நம்பிக்கையோடு இருக்க முடியறதில்ல. சரி, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத விட வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அவர்களில் சிலர் மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போவாங்க? பாபா கிட்ட பலர் வந்துடுறாங்க திரும்ப. பாபா இவ்வளவு எளிமையாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இந்த அபலைகள், அகல்யை போன்றவர்கள், அவர்களுக்கு கூட எந்த துன்பமும் கொடுப்பதில்லை. இவர்களை சீர்திருத்த வேண்டும். இல்லையா? ஒன்றும் தெரியாதவங்க, அவங்களையும் நீங்கள் தவறானவர்கள், அவர்களையும் நீங்கள் உயர்த்த வேண்டும். பாபா எங்களுக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதுவும் படிக்கவில்லை என்றால் மிகவும் நல்லது என்று பாபா கூறுகிறார். நாங்கள்லாம் எப்படி பாபா ஞானத்தில் இருக்கனா ஒன்றுமே தெரியாட்டி தான் நல்லதுங்கிறார். சாஸ்திரம் போன்ற எதையெல்லாம் படித்திருக்கிறீர்களோ அனைத்தையும் இங்கே மறந்து விடுங்கள்ங்கிறார். நான் அதிகமாக எதையும் படிக்க வைக்கவில்லை, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜ்ய பதவி கிடைத்துவிடும். பாபா அவ்வளவுதான் சொல்கிறார். இது மட்டும்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேங்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, சாஸ்திரங்களை படிக்கணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லைங்கிறார். அவ்வளவுதான், உங்களுடைய படகு கரை சேர்ந்துடும். நினச்சிங்கன்னா உங்கள் படகு கரை சேர்ந்துடும், சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. குழந்தை பிறந்து விட்டால் பாபா என்று கூறுவார்கள், அவ்வளவுதான். சொத்துக்கு உரிமையாளர்களாக ஆகிவிடுவீர்கள். குழந்தை அப்பான்னு சொல்லிடுச்சுன்னா அவரோட சொத்துக்கெல்லாம் உரிமையாயிடுது. இங்கேயும் நீங்கள் உரிமையாளர்களாகிறீர்கள். அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், எல்லா சொத்தும் உங்களுக்கு கிடச்சிருங்கிறார். பாப் தாதாவை நினைத்தீர்கள் என்றால் ராஜ்யம் உங்களுடையதாக ஆகிவிடும். ஆகவே அவர்கள் நொடியில் ஜீவன் முக்தி என்று அதனால தானே பாடப்பட்டிருக்குங்கிறார். செல்வந்தர்களுக்கு கடைசியில் அவர்களுடைய நடிப்பின் பாகம் இருக்கும். முதலில் ஏழைகளின் முறையாகும். எல்லா ஏழைகளும் வருவாங்கங்கிற. சாதாரணமானவர்கள் தான் பாபா கிட்ட ஆஸ்தி எடுத்துப்பாங்கங்கிற. பாபா சொல்ற, உங்களிடம் அவர்களாகவே வருவார்கள். ஏழைகள் தானாகவே வருவாங்க. தோட்டி, துப்புரவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட வருவாங்க. அவங்களும் முன்னேற வேண்டும் தானே. மலைவாழ் மக்கள் பற்றி கூட பாடப்பட்டிருக்கிறது இல்லை? ராமர் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மனிதன், அங்கே சபரின்னு சொல்லுவாங்க, இலந்தை பழத்தை அவருக்கு அன்பாக கொடுக்கும்போது அதை வாங்கி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. உண்மையில் ராமரும் சாப்பிடவில்லை, சிவபாபாவும் சாப்பிடவில்லை. ஸ்தூலமாக அது போல் எதுவும் நடக்கலை. ஒருவேளை இந்த பிரம்மா வேண்டுமானால் சாப்பிட்டு இருக்கலாம். அதோட நினைவு சின்னமாக பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கலாங்கிறார். மலைவாழ் மக்கள் போன்ற வருவார்கள். டோலி போன்றவைகளை எடுத்து வந்தால் எப்படி மறுக்க முடியும்? அவ்வளோ அன்பாக கொண்டு வராங்க அவங்க பாபாக்காக. அப்போ அதை எப்படி வேண்டான்னு சொல்கிறது? மலைவாழ் மக்கள், வேசிகள் போன்றோர் எடுத்து வருவார்கள் என்றால் நீங்களும் சாப்பிடுவீர்கள். நான் சாப்பிட மாட்டேன், நான் எதையும் அனுபவிக்காதவன் என்று சிவபாபா கூறுகின்றார். அப்படிப்பட்டவங்க ஞானத்தை கேட்டு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டாங்க, பிராமணர்கள் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் எல்லாமே செய்யலாம். பாபா சொல்கிறார், சிவபாபா எதையும் ஸ்வீகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவர், உடல் கிடையாது. உங்களிடம் அனைவரும் வருவார்கள்ங்கிறார். இவர்களை கை தூக்கி விடுங்கள் என அரசாங்கம் கூட உதவி செய்யும் இல்லையா? அரசாங்கமும் அப்படிப்பட்டவங்களை உயர்த்துங்கள் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கும் கூட தானாகவே தூண்டுதல் ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு சென்று நீங்கள் சேவையும் செய்வீர்கள்ங்கிறார்.
இப்போ பாபா ஏழை பங்காளன்னா நீங்கள் ஏழைகளுக்கெல்லாம் சென்று புரிய வையுங்கள். காட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் இருந்து கூட வருவாங்க, காட்டுவாசிகள்னு சொல்லப்படுறாங்க. இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறது, இதில் ஒருவர் கூட தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கும் சேவை பண்ணுங்கிறார். மற்ற தர்மங்களிலெல்லாம் மாறி போயிட்டாங்க, தேவதா தர்மத்தில் இருந்தவங்க அப்படி காட்டுவாசிகளாகவும் ஆயிருப்பாங்க. பக்தி செய்பவர்களுக்கும் நீங்கள் புரிய வைங்கள்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ நாட்டு எப்படியெல்லாம் நடப்படுகிறது என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படியெல்லாம் பிராமணர்களாக ஆகிறாங்க. சூரிய வம்சம் சந்திர வம்சம் தேவதையாக மாறக்கூடியவர்கள்னா அவங்க வந்து கொண்டே இருப்பார்கள் ஞானத்துக்கு. ஒரு முறை கேட்டாலும் சொர்க்கத்தில் நிச்சயம் வருவார்கள். பாபா காசியில் கிணற்றில் குதித்து இறப்பவர்களை எடுத்துக்காட்டை பற்றியும் கூறுகிறார். தன்னுடைய பாவங்கள் அழியணும்னு காசியில் அந்த கிணத்துல போய் குடிச்சிடுறாங்க. அங்கே உள்ள கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க கிணத்துல. அப்படியே போய் குத்தி அவங்க சிதறி வந்து அவங்க இறந்து போவாங்க ரொம்ப துடிச்சு. இப்போ பாபா சொல்கிறாங்க சிவனுக்கு அர்ப்பணம் என்று அப்படி ஆகிவிடுகின்றனர். ஆனால் அதனால் என்ன பலன் இருக்குது? பாபா சொல்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும். நீங்களும் அர்ப்பணமாகிறீர்கள், ராஜ்யத்திற்காக முயற்சி செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் எந்த ராஜ்யமும் கிடைக்கவில்லை. பாபா சொல்கிறாங்க இப்போ அவங்க அப்படி பாவத்தை அழிக்கணும்னு அர்ப்பணம், சிவனுக்கு அர்ப்பணம் ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு ராஜ்யமே கிடைக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ அப்போ அர்ப்பணமாகணுங்கிறார் பாபா. அங்கே வந்து அவங்களுக்கு எந்த ராஜ்யமும் கிடைக்கிறதுல ஒருத்தர் கூட திரும்பி கூட போக முடியாது. சரி அப்படி கீழே கிணத்துல குதிச்சு அவங்க அதுக்கப்புறம் துக்கத்திலேருந்து விடுதலை ஆகிடுவாங்கன்னா கிடையாது. திரும்பி கலியுகத்தில் பிறந்து தான் ஆகணும், துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். புதிய பிறவி எடுப்பாங்க, புதிய பிறவியில் திரும்ப பாவங்கிறது அவங்களுக்கு ஆரம்பமாகுங்கிறார். அதுக்கு திரும்ப அனுபவிச்சாகும். நீங்கள் நம்பர் 1 இருக்கிறீர்கள். நீங்கள் தான் 84 பிறவிகளை அனுபவிக்கிறீர்கள். அனைவருமே சதோ ரஜோ தமுவில் வறந்துதான் தீர வேண்டும். இந்த நேரத்தில் முழு மனித சிருஷ்டியோட மரமும் இற்றுப்போன நிலையில் இருக்கிறது. மனிதர்கள் முற்றிலும் கார் இருளில் கும்பகர்ணனோட தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. கும்பகர்ணன் ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும், ஞானத்தை எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து கேட்பதில்லை. யாருக்கு பாகம் இருக்கிறதோ அவர்கள் தான் கேட்பாங்க, முயற்சி செய்வார்கள். மேலும் அவர்களே தாய் தந்தையோட இதயத்திலும் இடம் பிடிப்பார்கள். ராஜ்ய சிம்மாசனத்திலும் அவர்கள் தான் அமர்வார்கள். நிறைய சகோதரிகள் பாபா குழந்தைகளை மிரட்ட வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இல்லையா, ஞானத்தை கேட்கணும்னு சொல்லிலாம் கட்டாயப்படுத்தணுமா? குழந்தைகள் அந்த அளவுக்கு புரிந்து கொள்வது இல்லை என்று பாபா கூறுகிறார். இல்லையா, அவங்களுக்கு என்ன புரியுமோ அவ்வளோதான் சொல்லித்தர முடியும். அழுக்கான எங்களை தூய்மையாக்குங்கள் என்று எங்களை அழைத்தீர்கள். பாபாவை நாம தான் கூப்பிட்டோம். காமம் மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறுகின்றார். இப்போ கோபத்தை கூட பாபா அப்படி சொல்கிறது கிடையாது. மகா சத்ருன்னு காம விகாரத்தை தான் சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க தாய்மார்களுக்குள் எவ்வளவு கிடையாது, ஆண்கள் மிகவும் சண்டையிடுகிறார்கள். விகாரத்திற்காக ரொம்ப சண்டை போடுறாங்க. இப்பொழுது பாபா தாய்மார்களாகிய உங்களை முன்னால் வைத்திருக்கிறார். வந்தே மாத்திரம். இல்லை என்றால் தாய்மார்களிடம் உன்னுடைய கணவனே உனக்கு குரு ஈஸ்வர், அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்படி சொல்லித்தராங்க மாதர்களுக்கு. கைவிலங்கு போடப்பட்டது, பிறகு உடனே அழுக்காக்கி விடுகின்றனர். அதாவது திருமணம் பண்ணிட்டா அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த ஈஸ்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார். இப்பொழுது ராமராஜ்யம் உருவாகிறது. ஆனால் இப்போ யார் ஈஸ்வர் கிடைச்சிருக்கார்? உண்மையான ஈஸ்வர் கிடைச்சிருக்கார். மற்ற அனைவரும் இறந்து கொண்டே போவார்கள். விநாச காலத்தில் விபரீத புத்தி, விநாச காலத்தில் அன்பான புத்தி என்று பாபா புரிய வைக்கிறார். அவர் சொல்கிறத கேட்டால் விநாச காலத்தில் அன்பான புத்தி, அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா விபரீத புத்தி. உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவோட அன்பான புத்தி இருக்கிறது. சிவபாபா இவருக்குள் வருகிறார். இவர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று ஆத்மா புரிந்து கொள்கிறது. இவ்வளவு சிறிய புள்ளியாக சிவபாபா இருக்கிறார். இது சிவபாபாவுடைய தற்காலிக ரதம். இது பிரம்மாவோட சரீரம். இவர் மூலமாக தான் ருத்ரஞான யஜ்யத்தை படைக்கின்றார். அது வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. குழந்தைகள் சிறு சிறு துளிகளினால் வந்துகிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு குழந்தை, அந்த குளம் என்பது நிறைந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் தங்களுடையதை அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தன் மண், தன் உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துளி கொடுக்கும்போது அது பெருசாயிடுது. ஏனென்றால் இது அனைத்துமே இப்பொழுது மண்ணோடு மண்ணாக போகப் போகிறது, எதுவுமே இருக்காது என்று தெரிந்து கொள்கிறார்கள். அதனால் தன்கிட்ட இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, பாபாவுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவாவது என்னோட பயன்படட்டுமே பாபாக்குன்னு நினைக்கிறாங்க. சுதாமாவோட எடுத்துக்காட்டு இருக்கிறது. அவர்கிட்ட என்ன இருந்தது, ஒரு பிடி அரிசி அவல் இருந்தது, அதை கொடுத்தாரு, மாளிகை அடைஞ்சாருன்னு காட்டுறாங்க. அதே போல தான் பெண் குழந்தைகள் பாபாவிடம் ஒரு பிடி அரிசி அல்லது 6 ரூபாய் 8 ரூபாய் அனுப்புகிறார்கள். ஆகா குழந்தாய் அப்படின்னு பாபா என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் ஏழை பங்காளன் அல்லவா. இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்தால் போதும். ஆனால் அன்பா அர்ப்பணம் செய்கிறாங்களா, பாபா கொடுக்குறாங்களா, அதான் பாபா பார்க்குறாரு.
மீண்டும் பந்தனத்தில் இருப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அப்படி பந்தனத்தில் இருந்தாலும் பாபாவுக்கு செய்கிறாங்க. பாக்கியசாலி நீங்கள், சிவபாபாவின் கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா. பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கும் பாபா சொல்கிறார், பாபா இருக்கிறார்ல, அவரோட கை இருக்கு இல்லையா. ஒரு நாள் வரும் அனைத்து ஆரிய சமாஜம் போன்றோரும் இங்கே வருவார்கள். எங்கே போவார்கள்? முக்தி, ஜீவன் முக்திக்கான கடை இது ஒன்று தான். தண்டனைகளை அடைந்து அனைவரும் முக்திக்கு போக வேண்டும் இல்லையா. எல்லாரும் அவங்கவுங்களுடைய பாவங்களை அழித்து போக வேண்டும். இது அழிவுக்கான தருணமாக இருக்கின்றது. அனைவரும் திரும்பி செல்வார்கள். இது பிரியதர்ஷனின் ஊர்வலம். நம்ம எல்லாருமே பிரியதர்ஷனிகள். பாபா ஒருத்தர் பிரியதர்ஷனாக இருக்கார். இந்த காட்சிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தவிர வேறு யாரும் அதை பார்க்க முடியாது. காட்சிகள் வேறு யாருக்கும் தெரியாது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, பாபா மூலமாக மறைமுகமான ஞான தானம் கிடைத்திருக்கிறது. அதன் மதிப்பை புரிந்து கொண்டு தங்களின் பையை ஞான ரத்தினங்களால் நிரப்ப வேண்டும். அனைவருக்கும் மறைமுகமான தானம் அளித்து கொண்டே செல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, இது அழிவுக்கான சமயம். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். அதனால் உங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்பான புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். வரதானம், கள்ளம் கபடமற்றவர் என்பதன் கூடவே சர்வசக்திவானாக ஆகி மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி சொரூபம் ஆக வேண்டும். சில நேரத்தில் கள்ளம் கபடமற்ற நிலை அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சரளமாக இருப்பது கள்ளம் கபடமற்ற நிலையை தாரணை செய்து விடுகிறது. ஆனால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு கள்ளம் கபடமற்றவராக ஆகிவிடாதீர்கள். எனக்கு இது தெரியாது, இப்படி நடக்கும்னு தெரியாது, இப்படி வரும்னு தெரியாது, இப்படி முடிவெடுத்தால் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, இது எனக்கு மாயானே தெரியாது அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாக கள்ளம் கபடம் இல்லாதவங்களா ஆயிடாதீங்கிற சரள நிலையின் கூடவே அனுசரிக்கும் மற்றும் பொறுத்து கொள்ளும் சக்தியும் வேண்டும். தந்தை கள்ளம் கபடமற்றவராக இருப்பதின் கூடவே சர்வ சக்திகள் நிறைந்தவராகவும் இருக்கின்றார். அதுபோல நீங்களும் கள்ளம் கபடமற்ற நிலையின் கூடவே சக்தி சொரூபமாகவும் ஆகுங்கள். பிறகு மாயையின் குண்டு உங்களை தாக்காது. மாயை எதிர்ப்பதற்கு பதிலாக நமஸ்காரம் செய்துவிடும். பாபா தான் நீங்கள் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு சொல்கிறார். ஸ்லோகன், தனது உள்ளத்தின் நினைவிற்கான கொடி பறக்க வைத்தீர்கள் என்றால் பிரத்யக்ஷதா என்ற கொடி பறக்க ஆரம்பித்துவிடும். நினைவுங்கிற கொடியை மனசில் பறக்க விடுங்க. அப்போ பாபாவோட பிரத்யக்ஷங்கிற கொடி பறக்க ஆரம்பிக்கும். அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான சொரூபத்தின் அனுபவியாக ஆகுங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகி உங்களது சுப விருத்தி அல்லது நன்மைக்கான விருத்தி, சக்திசாலியான சூழ்நிலை, இதெல்லாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய, கூச்சலிட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களுக்கும் ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவத்தை செய்விக்கும். இப்போ உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் மற்றவங்களுக்கு அவ்வளோ நன்மையை செய்யுங்கிற. ஓம் சாந்தி.